இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது என்னடா ஆரம்பத்திலேயே வித்தியாசமாக காட்டுறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதாங்க நம்ம ஐக்கிய அரபு அமீரத்தோட நாணயங்கள். இதுதான் நாணயங்கள். இன்னும் பல நாணயங்கள், பல ரூபாய் நோட்டு இருக்குது. ஆனால் அது என்கிட்ட இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் இங்கே இது எப்பிட்றா உனக்கு இந்த நோட்டு கிடச்சிச்சின்னா, நான் இங்கே யுஏஇல தான் வேலை பார்க்குறேன். யுஏஇல தான் வேலை பார்க்குறேன். நான் இந்தியாவிலேருந்து வேலைக்கு எப்போ வந்தேன்னா, துபாய்க்கு மார்ச் மாதம் வந்தேன். மார்ச் 13ஆந்தேதி அங்கே ஃப்ளைட் ஏறினேன். ஒரு மாதம் அந்த ஐடி கார்டு, அந்த இது எமிரேட்ஸ் ஐடி, அப்புறம் இது வேலை கம்பெனி ஐடி எல்லாம் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆச்சு. அது நான் அபுதாபி கேம்பில், சைனா கேம்புன்னு ஒன்று யுஏஇல இருந்தால் தெரியும். அபுதாபியில் சைனா கேம்பில் இருந்தேன். நான் இங்கே ஊரில் இருந்து இந்த காசை நான் இங்கே ஊர்லேயே மாற்றினேன். அதாவது எவ்வளோன்னா, நம்ம ஊர் காசுக்கு 20,000க்கு 800 மாற்றினேன். 800, 20,000க்கு 800 மாற்றி கொண்டு வந்தேன். நான் 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் 1.5 மாதம் தான் ஆகுது. நான் 1.5 மாதம் தான் ஆகுது. சாரி, நான் 1.5 மாதம் தான் ஆகுது. அதாவது அதுக்குள்ளே அந்த 800 செலவழிஞ்சிடுச்சு. 800 நம்ம ஊர் காசுக்கு 20,000 செலவழிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது இவ்வளோ தான். ஏன் செலவழிஞ்சிச்சுன்னா, அதாவது ஃபுட்டு, நான் வேலை பார்க்குற இடத்துல ஓவர் எக்ஸ்பென்சிவ். அங்கே நான் சைனா கேம்பில் இருந்தது பக்கம் நம்ம ஒரு சேட்டா கடை இருந்துச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு ஓவர் எக்ஸ்பென்ஸ்லாம் இல்லை. அங்கே நல்லா தான் இருந்துச்சு. இங்கே நான் வேலைக்கு வந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பென்சிவ், அதாவது ஃபுட் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10 திராம்ஸ்னா பாருங்களேன், நான் 2 மாதம் ஆச்சு, எவ்வளோ இருக்கும் அது மாதிரி. அதனால் செலவழிஞ்சிருச்சு. இதுதான் இப்போ இருக்கிற என்கிட்ட காசு. இந்த காசு தான் எவ்வளோ இருக்குது. இது எவ்வளோன்னா 10, 20, 30, 40. சாரி, இது 5 இது 10, 20, 30, 40. இது 45. இது 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 4, 5, 6. என்னடா சில்லற காசில் பல விதமாக காமிக்கிறியா அப்படின்னு கேட்டால், இதாங்க இந்த நாட்டோட 1 ரூபா. அதாவது நம்ம நாட்டு காசுக்கு 23 ரூபா பாயிண்ட் சம்திங் வரும். 23 வருது. இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் 25 பைசா நம்ம பார்த்துருவோம். 25 பைசா, 50 பைசா அப்படின்னு பார்த்துருப்போம். அது இந்த சைஸில் நான் நம்ம ஊரில் 25 பைசா நான் பார்த்துருக்கேன், 20 பைசா பார்த்துருக்கேன், 20 பைசா பார்த்துருக்கேன் இந்த சைஸில். ஆனால் யுஏஇல என்ன இதில் நடைமுறையில் இருக்குது எவ்வளோன்னா 25 பைசா. சாரி, இது 50 பைசா. இதுதான் 25 பைசா. இந்த ஒன்று இருக்குல்ல, மான் படம் போட்டிருக்கா, இதுதான் 25 பைசா. இதோட மதிப்பு அதாவது 1 ரூபாயில் இது பாதி. எவ்வளோவும் பார்த்துக்கிறங்க. அப்போ 23 ரூபாயில் 11 ரூபா, 11.50 வரும். 11.50 வரும். இந்த 50 பைசா 11.50. இது என்னென்னா கேட்டீங்கன்னா, இதுதான் 25 பைசா. 25 பைசானா இதில் பாதி. அதாவது இந்த காசில் பாதி, இதில் பாதி, இது எல்லாம் சேர்த்து, இது எல்லாம் சேர்த்து 1 ரூபா. இது எல்லாம் சேர்த்து 1 ரூபா. சரி, இந்த 1 ரூபாயோட திக்னஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம நாட்டு இது கொஞ்சம் கையில் எடுத்தாவே ஒரு கணம் தெரியும். அதாவது என்னன்னா, வெயிட்டு ஒரு வெயிட் இருக்குது. இந்த காசை எடுத்தாவே ஒரு வெயிட் தெரியும். அந்த 1 ரூபாயை எடுத்தாவே அது மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, திக்னஸாக இருக்குது. எல்லா காசும், எல்லா நாணயமுமே அப்படி தான், எல்லா காயின்ஸுமே அப்படி தான்.
அதோட இப்போ ரூபாய் நோட்டுக்கு நம்ம போவோம். ரூபாய் நோட்டு வந்து இது வந்து பழைய ரூபாய் நோட்டு. அதாவது 2017 அடித்த ரூபாய் நோட்டு. நம்ம ரூபாய் நோட்டு மாதிரி தான் இருக்குது. நம்ம தாள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ அடிக்கிற நோட்டு வந்து இப்படி இருக்குங்க. இப்படி இருக்குது, கிழிக்க முடியாது. பிளாஸ்டிக், ஃபுல் பிளாஸ்டிக்கு. இதில் வந்து அந்த நாட்டோட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த நாட்டோட தந்தை, அதாவது தந்தை இருக்கார். இவர் தான் அந்த நாட்டை உருவாக்குனது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவர் தான் அந்த நாட்டையே டெவலப் ஆக்குனது. எல்லாம் யுஏஇ ஆஃபீஸில் வந்து இவர் ஃபோட்டோ இல்லாமல் இருக்காது. இது வந்து பழைய 5 கிராம்ஸ், அதாவது 5 ரூபா நோட்டு. இது நம்ம நோட்டு மாதிரி இருக்குது. 2017 அடித்தது. அதே மாதிரி இதுவும் 17 அடித்தது. இப்போ வர்ற நோட்டுகள் எல்லாமே இப்படி இருக்குது. இப்படி இருக்குது. இப்போ வர்ற நோட்டுகள் எல்லாமே ஃபுல் பிளாஸ்டிக் தான். தண்ணியில் நனைச்சா கூட நனையாது. அதாவது இது பண்ணாது, கசங்காது, ஒன்றுமே செய்யாது. அப்படி இருக்குது ரூபாய் நோட்டு. நல்லா இருக்குது ரூபாய் நோட்டு. இது 5 ரூபாங்க, புது 5 ரூபா. இது வந்து அந்த நாட்டோட இது, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம நாட்டில் எப்படி இப்போ மங்கல்யான் இது சின்னங்கள் இது மட்டும்தான் அது மாதிரி இந்த நாட்டோட சின்னங்கள், புகழ்பெற்ற சின்னங்கள். அடுத்து இது வந்து உங்களுக்கு தெரியுது. இது வந்து அதாவது டேட்ஸு மரம், பேரிச்சம்பழம் மரம். இங்கே வந்து பேரிச்சம்பழம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த நோட்டில் பார்த்தா தெரியும். பார்த்தீங்களா, பேரிச்சம்பழம் தெரியுதா? இப்படி தான் இருக்கும். இது வந்து பருந்து வந்து பாருங்கள், பருந்து தான் அந்த நாட்டில் அதிகமாக வளர்ப்பாங்க, வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டோட தேசிய பறவையாக எதுன்னு தெரில, எனக்கு தெரியல. இந்த சின்ன, அதாவது புகழ்பெற்றது பேரிச்சம்பழம் தான். டேட்ஸ் வந்து புகழ்பெற்றது, அதனால் டேட்ஸு மரத்தை போட்டிருக்காங்க. இது வந்து இந்த புது ரூபாய் நோட்டில் வந்து 2023 அடித்தது. 2023 ஆமாம், 2023 தான், 2024 சாரி, 2024 அதுலேருந்து தான் வந்திருக்கு. நல்லா இருக்குது. நோட்டு திக்னஸாக இருக்குது, நல்லா இருக்குது. இதோட மதிப்பு என்னென்னா, இதோட மதிப்பு வந்து நம்ம நாட்டு காசுக்கு ₹1 23 காசு. ₹1 ₹23 எவ்வளோன்னு பார்த்துக்கிறேங்க. அதாவது 10 2 20, 10 30, ₹230. இந்த ₹10 ₹230. இந்த ₹5 115 ரூபா ஆகும். ₹115 இந்த ₹5 நோட்டு. இதான் நான் பார்த்தது. இது வந்து ஏன்டா அந்த நம்ம ஊர் காசு வந்து ஒரே ஒரு ரூபா இருக்குங்க. ₹1 இருக்குது இந்த பழைய நோட்டு. நல்லது, நல்லா இருக்குது, நல்லா வச்சுருக்கேன். பழைய நோட்டு ஞாபகமாக வச்சுருக்கேன். அதாவது நம்ம இந்த பின்னாடி வந்து நம்ம நாட்டோட இது எண்ணெய், இந்த கடலுக்குள்ளே எண்ணெய் எடுக்கிறது, அந்த சின்னம் இருக்குது. பாருங்கள், இது நம்ம நாட்டோட ₹1 நோட்டு. இந்த நாட்டோட ₹1 பார்த்துக்கிறேங்க. ஓகேவா? இதுதான் நல்லாயிருக்கு. நம்ம நாட்டு காசுமை எதுக்குமே குறை சொல்ல மாட்டேன், நல்லா குறை சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன, இந்த நாட்டு காசு கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். ஆமாம், இந்த நாட்டில் கொஞ்சம் அது மாதிரி துபாய் நகை வாங்குறதெல்லாம் துபாய்க்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நகை வாங்கினா துபாய்க்கு போகணும். ஓகே, தேங்க்யூ. இதுதான் தெரிஞ்சுக்கிறேங்க. நான் உங்களுக்கு வந்து 50, 100, 200, 500 அந்த நோட்லாம் உங்களுக்கு விரைவில் காட்டுறேன்.
நான் சம்பளம் வந்தோடனே கண்டிப்பாக காட்டுறேன், உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி.